வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைத்துக் கொள்கின்றோம். இன்றும் வழமை போல தாயத்தின் கோயில் பகுதியில் இருந்து உங்களுக்கு நன்கு அறிமுகமான, குறிப்பாக துணுக்காய் முகாம் தொடர்பில் நன்கு அறிமுகமான தயாளினி தங்கத்துறை அவர்களோடு இணைந்து கொள்கிறோம். வணக்கம். தயாளினி, உங்களுக்கு இந்த துணுக்காய் முகாமை வெளிக்கொண்டு வந்ததுல நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு நபராக இருந்திருக்கிறீர்கள். இந்த பின்னணியை ஒரு கட்சி எப்பொழுது உங்களுடைய தந்தை கைது செய்யப்பட்ட விடுதலை புலிகளால் ஏன் கைது செய்யப்பட்ட ஒரு இந்த விஷயங்களை வந்தீங்கன்னா நாங்கள் அதுல இருந்து இந்த உரையாடலை தொடரலாம். வணக்கம், நான் தயாரி. 1990ஆம் ஆண்டு மாசி மாதம் 20ஆம் தேதி நாங்க சபாபதி பிள்ளை வீதி சுண்ணாம்பேற்கு என்ற முகவரியில் அம்மா விக்டோரியா, அப்பா செல்ல தங்கத்துறை, நான் தயானி. எனக்கு அப்போது 6 வயசு, தங்கை ஒருவர், அவருக்கு 3 வயசு, ஒரு தம்பி, அவருக்கு 1 வயது, மற்றவர் பிறந்து 53 நாள். 4 பிள்ளைகளும் அம்மா அப்பா. நல்ல சந்தோஷமான அழகிய குடும்பம் வசித்து வந்தாங்க. அப்பா யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை சிற்றூர் சங்கத்துல சொந்தமாக என்னுடைய பெயரிலேயே ஒரு மினி பஸ்ஸை வச்சு தானே சாரதியாக நடத்தி வந்தார். பொதுமக்களை ஏற்றிற பயணிகளுக்கான சேவையில எங்களுடைய அப்பா தான் சொந்தமா அந்த அவை எல்லாருமே டிரைவர் தான். பெரியப்பா ஒரு வாகனம் வச்சிருந்த பஸ் வச்சு அவரும் பட்டுவண்ணரோ சார்ந்து இந்த வழித்தடத்துலதான் அவர்கிட்ட சேவை நடந்தது. 2 பஸ் அது பெரியப்பா ஓரளவுக்கு கூட இந்த பிரதேசத்துல உங்களோட தந்தை தங்கத்துறையை பெரும்பாலானவர்கள் தெரியுமோ. சிற்றூர் சேவச்சனத்துல இப்பவும் இருக்கணும். வேலையே சொல்லுங்க, தங்கத்துறையில மகளோடதான் இருக்கணும். எல்லா பெரிய பாடம் விட இருக்கணும், ஐயா துறையில மகள் அப்படியே தெரியும். அந்த நேரத்துல மாசி மாதம் 20ஆம் தேதி 90ஆம் ஆண்டு அப்பா தன்னுடைய சேவையை நிறைவு செய்து போட்டு நித்திரைக்கு செல்ற நேரத்துல இரவு 12 மணிக்கு பிற்பாடு கதவுல தட்டி சத்தம் கேட்டது. தங்கத்துறை. அப்ப எனக்கு 6 வயசு. ஓரளவுல எனக்கு உண்மையிலேயே நல்ல ஞாபகங்கள் இருக்குது. அந்த டைம்ல கூப்பிடைக்கு அப்பா எழும்பி கதவு துறைக்கு அம்மா எழும்பிட்ட. அப்ப நானும் எழும்பி போனேன். போய்க்குள்ள வெளியில நின்றவர் அயல் கிராமத்துல இருந்து நாதன் என்று சொல்லிட்டு ஒரு ஆள். அவர் எங்கள் அயல் கிராமம் நெடுகளுமே தெரியும் எங்களுக்கு. அப்ப அவரே நாதன் இந்த நேரம் வந்து அப்பா கேட்டார். தந்தையை அழைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிந்த ஒருவர் தான் வந்தவர். அவர் விடுதலை புலி உறுப்பினர் இல்லை, அவரை அழைத்து கொண்டு வந்தது. அவரை விடுதலை புலிகள் உறுப்பினர் ஏற்கனவே அவரையும் கூட்டிக் கொண்டு எங்களோட காட்ட சொல்லி இவரும் கைது செய்யப்படுகிறார். பின் நாட்களில் அந்த நேரம் கைது செய்யப்படவில்லை. இவற்ற விலாசத்தையும் இவற்ற வீட்டையும் காண்பிக்கிறதுக்கு தான் அவரை அழைத்து வந்தவர்கள். பின்னாளில் அவரையும் விடுதலை புலிகள் கைது செய்து இல்லாமல் ஆக்கினார். அப்ப நாதனே இந்த நேரம் உங்களை தங்கத்துறை என்ன விசாரிக்க வேணுமா, அப்படி புலி உறுப்பினர்களை நம்மளோட இடத்தை காட்ட சொல்லி கூட்டிக்கொண்டு வந்திருக்கணும். எங்கே அன்னைக்கு அப்புறம் பின்னால பார்த்தா பின்ன உண்மையிலேயே நிக்கணும் புலிகள். அவையானா வாயை திறக்கல. இவர்தான் சொல்லுவார் உங்களை விசாரிக்க வேணுமா. அப்ப அப்பா சொன்னாரு, இந்த நேரத்துல நான் மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு தனியா வரையிலாது, காலையில வாரேன் இங்க வரணும்னு சொல்லணும். சீச்சி அப்படி வரையில்லாத வண்டி போட்டு அந்த சின்ன அதுக்கு பிறகுதான் அந்த புலி உறுப்பினர்கள் கிட்ட அப்படி வரையில்லாத நீங்க இப்ப வர வேணும் வந்து உரத்த சத்தத்துல சொல்லி. அப்ப அந்த நேரம் அவின்ற கட்டுப்பாடுகள் இருந்ததால அப்பா திருப்பி கதை சொல்லல, ஏன் எதிர்கண்டு சண்டை பிடிக்கல. சரி, ஆயுதம் தாங்கிய புலிகள் தான் வந்து நின்றது. அப்ப திருப்பி கதைக்கலாதானே. அப்ப அம்மாவை கூப்பிட்டு சேட்டி எடுத்து கொண்டு வரல. அம்மா அப்பா அந்த கொண்டு அந்த கொழுவின சேட்டி எடுத்து கொடுத்தா அதுக்குள்ள காசும் லைசன்ஸ் எல்லாம் இருந்தது. அப்ப அப்படியே அந்த சேட்டாவை கொழுவின பாதியிலே நடன்னு சொல்லி கூட்டிக்கொண்டு போயிட்டு பாதி கொழுவினபடிதான் போனது. எத்தனை வயது இருக்கும், எத்தனை பேர் வந்திருந்தாங்க? 4 புலி உறுப்பினர்கள் வந்திருந்தவர். 2 பேர் எங்களோட வீட்டுக்கு உள்ளுக்கே நின்றவர். கேட்டுக்கு ஒரு ஆள், நடு வீட்டுக்கும் கேட்டுக்கும் இடையில ஒரு ஆள், நாதன் உள்ள. இந்த காலகட்டம் ஐபிகே வெளியேறி கொண்டிருந்த காலகட்டம் அல்லது முற்றாக வெளியேறவில்லை. அதெல்லாம் தவறான பேப்பர் கட்டிங்ல இருக்குது. அந்த நாட்கள்ல கூட்டங்கள் நடந்திருக்கு. ஆஞ்சநேயர் கூட்டம், புலி உறுப்பினர் தீவன் என்ற அவற்ற கூட்டம் நடந்திருக்கு. அப்படி புலிகள், அதாவது ஐபிகே இருந்து புலிகள் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுற காலகட்டமோ அதுல தீவிரமா அவர்கள் வேலைகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப கூட்டிக்கொண்டு போயிட்டோம். அப்பா அப்பாவுக்கு 30 வயசு, 29 வயசு, 30 வயசு மாறியில
குடிக்கொண்டு போன பிறகு அம்மா பேசாமலே இருந்துட்டாங்க. எங்களுக்கு தெரியாதாங்க இப்ப பிடிக்கும் மட்டும் இருந்தவா இருந்து நாங்க வித்தியாசம் முடியும் எங்கள் 4 பேர் உங்களுக்கு வலிப்பிடித்து குழந்தையும் தூக்கி கொண்டு அங்க 3 பேரையும் குடிக்கொண்டு போறோம். அதை சொல்லிட்டு போயிட்டு நாங்க சின்ன ஐயான அங்க வச்சிருக்கோம். அந்த கேன் தான் சரியான ஃபேமஸான இடம் அந்த நேரம் புலிகள் காலத்துல. அப்ப அங்கேயே அம்மா வலிக்கிட்டு ஒரு இடத்துக்கு சொல்லல நாங்க புள்ளிகளையும் கூட்டிட்டு வந்து அங்க போனா அங்க பார்த்தா எங்களோட ஊச்சனை நிறைய பேர் நிக்குது. எங்களோட வீட்டுக்கு பின்னுக்கு தங்கம்மா மேற்கண்ணு சொல்லி அவன் புள்ளிகள் 2 பேர் சொப்பனு சொல்லி பிறகு அவன் அக்காட புருஷன் ஒரு ஆளு ராசன் ஒரே நாள்ல கன பேர் இரவு கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் கைது செய்யப்பட்டாங்க. ஆமா குறிப்பிட்ட எங்கள் அந்த இப்ப தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்டன்னு சொல்லி நம்ம அந்த சமூகம் தான் நாங்க இருக்கிறோம். அதுக்கு இல்ல அவைகளை தான் கைது செய்யப்பட்ட பெரிய அந்த தங்களை பெருசா சொல்லுற வேண்டிய ஆக்களை கைது செய்து அந்த அங்க 2 ஆக்கள் வந்து எங்களோட இல்லாம தான் நின்றாங்க அந்த ஃபேமிலில. அப்ப நாங்க போதா எங்களோட பின்னுக்கு 3 பேர் அந்த பின் வீட்டுல இருந்து 3ஆவது வீட்டுல காணிவன் சொல்லி ஒருவர், மற்றது எங்களோட அப்பா, மற்ற முன்னுக்கு இருக்கிறார்கள் எங்களோட அப்பாட தம்பியனோட ஆள், அப்பாட கூட பிறந்த சகோதரன், மற்ற இன்னொரு தம்பிய அப்பாட அவரும் கூட பிறந்த சகோதரன். எங்களோட வீட்டிலேயே 3 பேர். மற்றது சின்னத்துற மாமாண்டோரால், மேற்கண்டோரால், செல்லக்கண்டன் என்றோரால், செல்வம் அண்ணன், மற்ற சற்பு அண்ணன் மகனோரால், மற்றது தேங்காய் சின்ன தம்பி என்று சொல்றது. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வரைக்கும் 10 பேரு கூட. ஏன்னா எங்களோட முனிசிபல் கவுன்சில்ல வேலை செய்யறாங்க அந்த ரோட்டு துப்புரவு தொழிலாளிகள் பிள்ளைகளும் போராடல அப்படிப்பட்டது. இன்றைக்கு அவையும் இல்லை. அவங்க எல்லாத்த விடலையும் 2 பேர் 3 பேர் தான் போனது. பிள்ளைகளை பிடிச்ச பிள்ளைகளோட சகோதரி மேல புருஷன் ஆண்களும் குறி வச்சுதான் கொண்டு போனது. ஏன் குறிப்பாக உங்களோட குடும்பத்துக்கும் அல்லது கைது செய்யப்பட்ட மற்றவர்கள குடும்ப உறுப்பினர்கள் யாராவது வேறு இயக்கங்கள் இருந்தார்களா அல்லது விடுதலை புலிகளுக்கு எதிராக செயல்பட்டார்கள்? என்ன காரணத்துக்காக இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று நீங்கள் சொல்லப்பட்டது உங்களுக்கு? அதன் பிறகு நான் பின்னாலும் தான் கேட்டறிஞ்சேன். நான் முதல்ல எனக்கு தெரியாதானே அம்மாவை நான் கேட்டேன். அம்மாவும் சொன்னவா அயலாக்கம் சொன்னது EPRLA பிற இயக்கங்கள் இருக்கிறது தானே அவைகளோட சில பேர் தொடர்பாடல்கள்ல இருந்தது அந்த டைம்ல. அப்படியான தொடர்பாடுகள்ல இருந்தவைகள் அந்த காரணத்தை வச்சு இல்லாதவர்களையும் சேர்த்துத்தான் கொண்டு போனது அந்த டைம். உங்களோட அப்பா ஏதாவது இயக்கத்துல இருந்தாரா? எங்களுடைய அப்பா வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாத்தையுமே நானும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். என்னடா நான் வந்து பொது வழியில வந்தபடியா என்னுடைய தந்தை பிழை செய்திருந்தாலும் அதை நான் பொது வழியில் கூறுவதற்கு தான் தயாராக இருக்கிறேன். அந்த வகையில் நான் அம்மாவிடம் சென்றேன். அம்மா என்னுடைய தந்தை ஏதாவது குற்றங்கள் செய்திருக்கிறாரா அல்லது ஏதாவது பிற இயக்கங்களோட தொடர்பட்டு இருந்தவரை எனக்கு உண்மை சொல்லுவார். அப்ப அம்மா சொன்ன பதில் எனக்கு எங்களோட அப்பாட்ட வந்து வாகனம் இருந்தது தானே அந்த வாகனத்தை வந்து பிற இயக்கங்கள் பயன்படுத்துறதுக்கு கேட்கிறது. ஒரு தருக்கும் அப்பா கொடுக்கல. அதே மாதிரி விடுதலை புலிகளும் வந்து ஒரு நாள் வந்து கேட்டவே இந்த வாகனம் அவங்களுக்கு அப்படி கூட்டங்களுக்கு வேணும் ஆயுதம் ஏற்க கொள்ளன்னு சொல்லாமல் அவங்க கேட்கிறது. அப்பா வைக்கும் எல்லாரையும் சொன்ன மாதிரியே சொன்னவர் நான் தந்தா மற்ற யுகங்கள் எனக்கு எதிர்பார்க்கணும் அதால நானும் ஒரு தரமாட்டேன். அதுதான் ஒரு காரணமா இருக்கலாம் வந்து அம்மா சொன்னவா. அதே மாதிரி சுற்றுச்சூழல் அயல் சொந்த பந்தங்களும் சொல்லினோம். எங்களுடைய அப்பா வந்து எந்த விதமான ஒரு குழப்படியும் இல்லாதவர். அவர் வந்து ஸ்கந்தவரோதியா கல்லூரியில உயர்தரம் வரை கல்வி பெற்றவர் என்றும் குடும்பம் பிள்ளைகள் தன்னுடைய தொழில் என்றுதான் இருந்தவர் தான் சொல்லினார். ஆனா என்னுடைய தந்தையின் அண்ணனோரால் EPRLA அதுவும் முற்றுமுழுதான ஒரு அண்ணத்தவர் இல்லை. அவைக்கு போய் சமையல் வேலை செய்ய மிரட்டறி வண்டி கொடுக்க பேப்பர் ஓட்டுறதுக்கு விற்கிறதுக்கு அது அந்த மாதிரியான செயல்பாட்டுக்கு போனது. அந்த காலத்துல தவறான வார்த்தை பிரயோகம் ஒரு இதுக்கா என்ன சொல்றது ஒரு ஆய்வுக்காக சொல்லப்படணும். அன்றைய காலகட்டங்கள்ல EPRLA என்றத ஈழத்து பல்லர் என்று பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு வளமையும் இருந்தது. அப்ப இது வந்து EPRLA என்ற அமைப்பு வந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டிருந்தது. அதே நேரம் EPRLA தான் அன்று மாகாண சபையை ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசிய இராணுவம் என்ற TNA என்ற ஒன்றை உருவாக்கி அதுல பலாத்காரமாகவும் பல பேர் கைது செய்யப்பட்டார்கள். அது உண்மையிலேயே நேரடியாக போய் இணைந்தவர்கள் சரியாக இல்லையென்றே சொல்லலாம். பலாத்காரமாகத்தான் கைது செய்யப்பட்டு இராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டார்கள். அதை இந்திய இராணுவமும் இராணுவத்தின் துணையோடு தான் அது நடந்தது. அதன் காரணமாக இந்த 90ஆம் ஆண்டு காலகட்டங்களில் EPRLA உறுப்பினர்கள் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த நீங்கள் சொல்லுகின்ற அந்த உறவினர்கள் அதுக்குள்ள யாராவது தமிழ் தேசிய இராணுவத்துல சேர்ந்து பயிற்சி எடுத்தவர்களும் இருக்கிறார்களா?
எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படி பயிற்சி பெற்று கொண்டு வந்து இளைய ஆட்கள் இல்லை. அப்படி எல்லாரும் குடும்ப அவர் கைது செய்யப்பட்டது எத்தனை வயசா இருப்பார்? 30 வயசு வெட்டியின் மேலேதான் 29 வயசு. ஏன்னா அந்த நேரம் TNA தமிழ் தேசிய ராணுவத்துல சேர்க்கப்பட்ட இளைஞர்களுக்கு ஒரு 20 வயசு மட்டும்தான், 18-20 வயசு பள்ளிக்கூடம் போற வயசுக்காரர்கள் தான் பெரும்பாலும் இருந்தவர். அப்பா 30 வயசு என்ன 4 பிள்ளைகளுடைய அவர் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்படுவதற்கு காரணம் இல்லை. மற்ற உறவினர்களுக்கு கிட்டத்தட்ட அதே வயசு. அப்பாட தமையனுக்கும் 3 பிள்ளைகள். தமையனுக்கு அப்பாவுக்கு முன்னாலே அவர் திருமணமாகி 3 பிள்ளைகள். மற்ற தம்பியாருக்கும் 3 பிள்ளைகள். ஒரு குழந்தை பிறந்து 4 கணக்கு 3 பிள்ளைகள். இது எனக்கு தெரியல. இது சிலவேளை இந்த EPRல ஈழத்து பல்லர் என்ற அந்த இதுக்கு அமைய சில பிள்ளைகளுக்கு EPRல மீதான வெறுப்பு இந்த சமூகங்களின் மீதுமான வெறுப்பாக மாறி இருந்ததா? இப்ப நீங்க சொல்லும் போது நானும் கொஞ்சம் யோசிக்கிறேன். எங்களோட உண்மையா நலவர் சமூகம், பல்லர் சமூகம், பழைய சமூகம் சமூகத்தை என்ன கைது செய்தது. அதுக்கு பிறகு அன்றைக்கு உங்க தந்தையார கைது செய்து கொண்டு போய் பிறகு நீங்கள் போய் அந்த முகாம்லக்கு ஐயா அண்ணன் கேமன் சொல்றது சுண்ணான் தம்பியில இருந்து மேற்கு பக்கமாக கந்தரோட வீதியால போயிருக்கேன். இப்ப புத்தவிகார எடுக்கிற பக்கத்துல ஒரு மேல் மாடி வீடு தென்னந்தோப்புகளுக்கு. அது சலீம் என்று சொல்ற செம்பர தலைமையில் உள்ள ஒரு கட்ட மனுஷன், ஒரு பொடியன், அந்த களம்பொடியன். அவர் தான் அங்க முக்கிய பிரதான ஒரு பொறுப்பாளராக இருந்தவர். அவருக்குள்ள மிரேசன் சொல்ற ஒருவரும் இருந்தவர். மிரேசன் சொல்றாங்க இவரும். மற்றது அவைகளுக்கு அந்த இங்கால சொல்லி அங்கால சொல்லி நடுவராவது அவர்கிட்ட சிவா சொல்றாரு. அவர் உடுவில் கேர்ள்ஸ் காலேஜுக்கு முன்னால நான் படிக்க ஃபேன்சி சோப் ஒன்று போட்டு இருந்தது. அவரை சுட்டுட்டேன். நான் இயக்கமே சுட்டு எனக்கு இயக்கத்துல இருந்த ஒருவரை இயக்கமே சுட்டது. அவர் ஆமிக்கு தகவல் கொடுக்குறாருன்னு சொல்லி. ஏன்னா உடுவில் கேர்ள்ஸ் காலேஜுக்கு முன்னால ஆமியோட பெரிய ஒரு கேன் ஒன்று கேன் ஒன்று. அப்ப அவர் அதுல ஆமி போறதுல இவரை சுட்டுட்டாங்க. அந்த அது 2000 ஆண்டு காலப்பகுதியில நான் ஓலவெல் எடுத்துட்டு சுட்டது. 2009 2000 ஆண்டுன்னா 1999 2000 இடப்பட்ட காலத்துல சுடப்பட்டது. கிட்டத்தட்ட உங்களை தந்தைய கைது செய்து விசாரிக்கக்கூடிய ஒரு பொறுப்புல இருந்த ஒரு ஆள் விசாரித்தவர் பிற்காலத்துல சுட்டுக் கொள்ளப்பட்டார். புலிகளாலே சுடப்பட்டார். அந்த ஃபேன்சி சோப்புல வச்சு சுட்ட நானும் கண்ணால பாத்துக்கிட்டு பள்ளிக்கூடம். அப்ப அந்த கந்தரோட கேம்ப் சலீம் நீங்க சொன்னது கனடாவில இருக்கிறதாக சொல்லப்படுதா? இல்ல, நானும் அவரை தேடி பார்த்தேன். நான் இல்ல தேடி பார்த்தாண்டா ஒவ்வொரு ஆக்கள் மூலமா தகவல் சரிச்ச இடத்துல இப்ப அன்றைக்கு தமிழ் கவியவா சொல்லியிருக்கிற பேட்டியில கால சங்கிலியல் போய் புண்ணாகி மனுஷன் பிரிஞ்சதாரு. ஒரு ஆக்கள் சொல்லினா கனடாவில இருக்கிறார். அப்படி பல மாதிரின்னு சொல்லினா அவருக்கு உண்மை நிலவரம் எங்களுக்கு தெரியாது. ஆனா நானும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறேன். இப்ப கேம்புக்கு போய் விசாரிப்பீர்கள். சுனாத்துல இருந்து ஐயாண்ட கேம்புக்கு போய் விசாரிப்பீங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குது? அந்த அடுத்த நாள் 20ஆம் தேதி குறிச்சு 21ஆம் தேதி போயிட்டோமாங்க. போன நேரம் அப்பா இருந்து வர உள்ளுக்குள்ள அப்போட நிறைய ஆட்கள் உள்ளுக்கு எல்லாரையும் கொண்டே போட்டு வச்சிருக்கேன். ஆனா சேட் இல்ல, படமே இல்ல. நான் பார்த்தேன். நாங்க பார்த்து கதைக்க விட்டவியல் எல்லாரும் ஒவ்வொரு ஆட்களா கூப்பிட்டேன். ஒவ்வொரு குடும்பங்களா அப்பா அம்மா நான் பிள்ளைகள் போய் கதைக்க அப்பா மறைச்சுதானே சின்ன சின்ன இது கூடு மாதிரி. அப்ப சொன்னவர் தனக்கு ஏன் குடிச்சாண்டு தெரியல, என்ன நீங்கள் போய் எங்களோட ஊருக்குள்ள அப்ப விடுதலை புலி அந்த குறும்பு ஆக்கள் இருக்கேன் நீங்க புலியின் ஆக்கள் பிடிப்பினாங்க. அப்படி அந்த புலியின் ஆக்கள்னு சொல்லி இப்பவும் இருக்கிறாரு கிட்ட புவிநாயகன் சொல்லி அவர்கிட்ட போய் சொல்லு. ஐயப்பன் சந்திரன் சொல்றாள் ஒரு பிரபஞ்சமானால் அவருக்கு உயர் சாதின்னு சொல்லுற வெள்ளாம சமூகத்தை சேர்ந்தவர் ரொட்டியாகட்டியில பெரிய பணக்காரர். அவையில அவையோடையும் போய் எங்களை அம்மாவை கதைக்க சொல்லுவார். ஐயப்பன் சந்திரன் சொல்றது கேஜி அன்சியா இருக்கிறான்னு சொல்றான். அவங்களோட சேர்ந்து நான் வேலை செய்திருக்கிறேன். அதால எனக்கு தெரியும். அவையில அப்பாவை சொல்லிவிடணும் கூட அப்பா நல்லவர் ஏன் பிடிச்சாலும் தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. அப்பாக்கள் அவைக்கு போய் வேலை செய்திருக்கேன், தோட்ட வேலையை செய்திருக்கேன். அப்ப அங்க அப்பா அப்படி சொன்னேன், நீங்க போய் அங்க கேளும் போய் என்னத்துக்கு தெரியல விசாரணைன்னு சொல்லி நான் விசாரிச்சதாம் இல்ல கொண்டாந்த நிறந்த இதுக்குதான் வச்சிருக்கிறேன். அவ்வளவுதான் கதைச்சுனாங்க. பாப்பா அம்மா பார்த்துட்டு தெரியல கொஞ்சம் செய்தது. அப்ப நாங்க கலந்துட்டோம். அங்க நாங்களோட சினமெல்லாம் நின்றவர் கம்பியர் கடற்காரன் இந்த பிள்ளைகள் அதுகள் எல்லாம் அழகுதுகள் எல்லாம் ஒரே அழகச்சது. அப்ப நாங்க ஒரு பாட்டிக்கு சின்ன பிள்ளைங்க அழகுது தானே. அப்ப அந்த அம்மா சொன்னா அந்த சலீமன் அவர்கிட்ட போய் சின்ன பிள்ளைகள் அப்படி அப்ப
அந்த சுஜி மேக்கப் பண்ணி இப்ப பிரான்ஸ்ல இருக்குது பிள்ளையோட்டு அவ வந்து என்னுடைய கிளாஸ் நானும் அவ கொண்டாத்தான் படிச்சா அவையோட அப்பா தான் ஒழுக்க வச்சிருந்தேன் அப்ப அந்த பிள்ளை போய் அழுகுது சரிம்மா அப்பா அப்படின்னு அப்ப நானும் அதே மாதிரி சொல்லி சரிம்மா அப்பா அப்படி சொல்லிச்சு நான் சொன்னேன் நாளைக்கு அப்பா அப்படிலாம் நீங்க அலட்சியமா சொல்லிட்டு அந்த பிள்ளைய நாங்கெல்லாம் திரும்பி வந்துட்டோம் ஆனா அவையோட அப்பாவை விட்டது அதுக்கு அப்பாவை பிடிச்ச சுஜி மேக்கப் பண்ணிட்டு பிரான்ஸ்லயோ அவள்கிட்ட அப்பாவை விட்டது அவையல் நல்ல வசதி அப்பவே அவையல் ஆனா அவையலும் இந்த இயக்கத்தோட மாணவர்கள் வசதி அவையல் காசு வந்தால் அந்த நேரம் அது ஊரோடைய போட்டுதோட அப்படியே பண்ண விட்டதோடைய வவுனியாவை போய் இருந்துட்டு அவையும் விட்டாரு பிறகு மேற்கண்டன் சொல்லி அவரையும் விட்டாரு செல்லக்கண்ணன் சொல்லி அவரையும் விட்டாரு தேங்காய்ச்சி சொல்றேன் மற்றது சின்ன தந்தை நாளும் அவளாக 5 பேர் எங்களுக்கு தெரியுதுங்க விட்டா அவன் வந்து சொன்னேன் எங்க அப்பாவை கொண்டு போயின போற இடத்துக்கு இப்படி நல்லூராடியில கந்தன் கருணை இருக்கு அங்கதான் அடியடிச்சு விட்டாரு அப்ப அங்க போய் பேரன் இருக்கான் நாங்க தங்கத்துல உள்ள இருந்தோம் அந்த கந்தன் கருணையில தான் பிற்காலத்துல இந்தியாவில சில படகுல செய்யப்பட்ட அதுல இருந்து ஒரு ஆள் தப்பி வந்த ஒரு வருவி போது என்னோட தொடர்புல துணுக்காட்டி போனவங்க வந்த பிறகு தொடர்பு அது அப்ப நாங்க சிலைக்கு போக சொல்லியாச்சு நாங்க வந்துட்டோம் வீட்டை வந்துட்டு அடுத்த நாளும் அம்மா வந்து அவர் சொன்ன நபர்கள் புவிநாயகம் ஐயப்பன் சந்த வீடுகள்ல போய் அம்மாவுக்கு எடுத்தவங்க வந்து கதைச்சு விடுங்க என்னன்னு தெரியல உங்கள்கிட்ட சொல்லுச்சு அது சொல்லிச்சு சரி பாப்பம் என்னன்னு தெரியல போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவையில அப்பெல்லாம் வந்தாங்க விட்டுட்டீங்கன்னா அப்ப அப்புறம் அடுத்த நாள் நாங்கள் போய்க்கா மெயில் இல்ல அப்பா இல்ல இந்த லைசன்ஸும் 36 காசும் தந்து அப்பாவை துணுக்காக அவர்களே சொன்னவர்கள் உங்களோட அப்பாவை துணுக்காக்கி அனுப்பிங்க இது சேட்டுக்குள்ள இருந்த 36 காசும் தந்தது பார்க்க எவ்வளவு தூரம் தெளிவாக இருக்குமோ எனக்கு தெரியல இது அவருடைய டிரைவிங் லைசன்ஸ் இளமையா இருந்திருக்கிறார் தெரியுது இளமையில எடுத்த படம் நினைக்கிறேன் இது அவர் கைது செய்யப்பட்டு ஒரு தினங்கள்லயே அவர் துணுக்காக்கி அனுப்பப்பட்டார் 20ஆம் தேதி பிடிச்சது 21 நாங்கள் இருந்தவர் 22 அடுத்த நாள் போய்க்க இல்ல இது மேற்கொண்டு வேற விசாரணைகள் இருக்குது அதை துணுக்காக்கி அனுப்பிட்டோம் இது உங்களோட ஆவணங்கள் சொல்லி 36 காசும் இந்த லைசன்ஸையும் அம்மாட்ட கொடுத்தாரு அம்மா கொண்டு கவனமா வச்சிருக்கு மிச்சம் 5 பேரை அடுத்த நாள்ல ஒரேடியா அப்படியில ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நாளா இரவுகள்ல கொண்டு தான் கொடுத்தாரு அப்ப இப்ப துணுக்காய் சம்பவத்துல ஒரு தம்பியோட எனக்கு அவதூறு பண்ணி ஒரு விமர்சனமா என்ற முகப்புத்தகத்துல ஒன்று எழுதினார் அப்ப நான் அவைய தட்டி பாடுறேன் அவற்ற பேரந்தான் மேற்கண்டு புரியலால முதல் கைது செய்யப்பட்டவர் மேற்கண்டின் பேரு அப்ப நான் அவையில நான் அதை எழுதி விட்டேன் நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளுங்க தம்பி நீங்க சின்ன பிள்ளை நான் வடிவாவேன் அம்மாக்கள் எடுத்து மேனிப்பு எல்லாம் எடுத்துனேன் அவனுக்கு தெரியாம செய்துட்டான் அப்படின்னு நாங்களும் எங்களுடைய அப்பாவுக்கு என்ன நடந்ததுன்ற விஷயத்த அவ 35 வருஷத்துக்கு அன்றைக்கு தான் எனக்கு சொல்லுவான் எங்களோட தவப்பனை பிடிச்சது அவர் உயிரோட இருக்கிறாரா அவரை விட்டுட்டு 5 பேரை விட்டு சொன்னேன் விட்டு 5 பேருக்கும் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்படாத 5 பேருக்கு ஏதாவது வித்தியாசம் ஏதாவது தொடர்பு இல்ல அவை வந்து மேற்கொண்டோன்னு சொல்லல இந்த நிமிஷம் இருக்க சொன்னேன் 35 வருஷமா இவையில விடையக்கு நாங்க விட்ட உடனே போறதுதானே வீடுகளை போய் இவங்க கண்ணன் அம்மாவுக்கு கேட்க சொன்னவே தங்கத்துல இருக்குது இந்த இடத்துலதான் எங்களை வச்சிருந்து விட்டேன் அம்மையருக்கா போய் கேளும் போட்டாரு ஒரு ஆள் அப்புறம் இன்னொரு ஆள் சொன்னார் துணுக்காயில இருந்து சில பேரை விட்டாரு அப்ப அவர் ஒரு வந்து சொன்னார் துணுக்காயில வச்சிருந்தது என்னோட தங்கத்துடைய அவங்க பாட்டு பாடும் நபுறம்னு சொல்லி சிந்தித்தான் சிரிப்பு வரும் மனன் வந்தால் அழுகை வேறு பண்ற பாட்டை உங்களோட தங்கத்துல பாடுங்க அங்கான இருக்கிறான் நீங்க அங்க போய் விசாரிச்சு பாரு அப்படியே அம்மா எல்லாருமே விடுதலை செய்து வந்தவே கேட்டவா எல்லா யாழ்ப்பாணத்துல எந்தெந்த கேம்ப் இருக்கோ எல்லா இடமுமே போய் கேட்டுருக்காங்க இந்த பாட்டு பாடம் என்று சொல்றதெல்லாம் ஆட்களை அவமானப்படுத்துறது அந்த ஏளனப்படுத்துறது தெரியாது செயற்பாடுகளை கால சங்கிலியோட வச்சு சாப்பாடு இல்லாம இருக்கு பாட்டு பாடன்னு சொல்லி அப்படி பாடி வந்தது அப்ப ஆனா அந்த துணுக்காய்க்கு போகும்போது எல்லாரும் பச்சாயோ சாவகச்சேரி பகுதியில தடுத்து வச்சிருந்ததாக சொல்லப்படுது அதுக்கு பிறகு அந்த முகாமுக்கு மல்லி பொறுப்பாக இருந்ததாக துணுக்காய் முகாமுக்கு மல்லி என்பவர் பொறுப்பாக இருந்ததாகவும் அவருக்கு மிக கடுமையான சித்திரவதைகளை மல்லி செய்ததாகவும் சொல்லப்படுகிறது அந்த முகாமில் இருந்தவர்கள் அப்படி ஏதாவது அதுல இருந்து வந்த ஒருவர் தான் இப்போது புலம்பெயர் தேசத்துல இருக்கிறார் அவர் வந்து முழுமையாக ஒரு எனக்கு சகல அப்ப என்னுடைய தந்தை அவருக்கு தெரியாது இந்த நிமிஷம் தெரியாது என்னோட இருந்திருக்கலாம்
துணுக்காயின்னு சொல்றபடியா அங்க என்னென்ன நடந்ததுன்றத அவர் வடிவா சொல்லியிருக்காரு. அதுல நீங்க சொன்ன விஷயமா உண்மையான விஷயம் சொல்லியிருக்காரு. வண்டியில் என்று நாங்கள் மூக்க உடைப்பது. இந்த கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டவர்கள் ஏதாவது இந்த சித்திரவதைகளை பற்றி சொல்லியிருக்கிறோம். இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த பிள்ளைகள் எல்லாம் புள்ளிகளோட தான் பிறகு வேலை செய்து கொண்டிருந்தது. இப்ப வாழ்க்கைப்பட்டு வெளியில கைது செய்யப்பட்ட நீங்கள் உங்களுடைய தந்தை கைது செய்யப்பட்ட பிறகு விடுதலை புலிகள் நீங்கள் போய் கேட்டு சில உதவிகள் கேட்டீங்க. ஒன்று விட சொல்லி கேட்டீங்க. அதுக்கு பிறகு விட சொல்லி அம்மா எல்லா டைமுக்கும் போய் கேட்டு கடைசியா பொருள் பொற்பதில் எங்கிய ஒரு கேம் ஒன்று இருந்தது. அங்க போனவா அங்க ஒரு நீல புத்தகமும் சிவப்பு புத்தகமும் இருக்குமாமா அங்க அம்மா சொன்ன விஷயம் இது. அப்ப அம்மா பேரை கொடுத்து சொன்ன உடனே நீல புத்தகத்துல பாப்பினா நம்ம இல்லைன்ட்டு அப்புறம் சிவப்பு புத்தகத்துல பார்த்தா அதுல பேர் இருந்ததான். அப்ப சொல்லிச்சுமா சிவப்பு புத்தகத்துல இருக்குமா, நீல புத்தகத்துல இருந்தா உயிரோட இருக்கிற மாட்டான், சிவப்பு புத்தகத்துல இருந்தா அவரை இல்ல நீங்க தேட வேணான்னு போங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அது அந்த கால பகுதியில ஒரு மாசம் 2 மாசம் வரைக்கும் ஒரு மாசத்துக்குள்ளேயே அவரை கொலை செய்துட்டார்கள். இல்ல அப்படி இல்ல. அதுக்கு பிறகு சாவகச்சேரியில புத்தகத்துல இருந்தால் அவர்கள் விடுவிக்கப்பட மாட்டார்கள். விடுவிக்கப்பட அவர்கள் காரிய குற்றங்கள் செய்தார்கள் சொல்லி அந்த அது வந்து இப்போதைக்கு அவரை விசாரணை முடியாது, அவர் வந்து விசாரிக்கப்பட முடியவர் குற்றங்கள் செய்திருக்கிறார்கள். நாளாங்க அதைத்தான் சொல்லியிருக்கோம். ஆனா 1 மாசம் 2 மாசத்துக்கு வரைக்கும் அம்மாண்ட தேடுதல் இல்ல. அம்மா நிறைய காலம் வருட கணக்குல தேடிக்கொண்டேதான் இருந்தவா. 93ஆம் ஆண்டு கால பகுதியிலே சாவகச்சேரியில எங்களோட அம்மா மடங்குது. அங்க போய் வரைக்கும் அவர் சொன்னது இப்படி ஜீப்புக்குள்ள கொண்டு போயிருந்தாங்க. அவருடைய கையை காட்டினவர் சொன்ன கையை காட்டினவர் ஏதோ சொல்ல எடுத்தவர் அவங்க அமர்த்தி கொண்டு போறாங்க சாவகச்சேரி சம்பதோட்ட கேமனோடு இருக்கு. அதுக்கு அந்த 93ஆம் ஆண்டு 93 கால பகுதியில அப்ப தேடுதலுக்கு பிறகு அம்மா எங்களுக்கு கஷ்டம் சரியான 36 காசு தான் அப்பாட இருந்தது. அதோடதான் நம்ம அந்த தன் வாழ்க்கையை கொண்டு ஆரம்பிச்சவா. சேமிப்புகள் அப்படி எல்லாமே ஒரு ஒரு என்ன சொல்ற வருமானத்தை ஈட்டுகின்ற உங்களோட தந்தை இல்லாம போயிட உங்களுடைய வாழ்வாதாரம் சிதைக்கப்பட்டுதான். அம்மா என்ன செய்தா இப்படி அப்பாவை தேடி கொண்டிருக்கிற காலத்துல பக்கத்து வீட்டுல வீரசிங்கம் பெரிய கடை வச்சிருக்கீங்கன்னா அவையிட வீட்டுலதான் எங்களை விட்டுட்டு போறோம். அவையில் சாப்பாடு நம்ம பின்னரங்கள்ல வந்து மாமா அரிசியை விசாரிச்சு வேலை செய்து கொடுப்பா. காசும் கொடுப்பினான், காசும் கொடுத்து சாமானாலும் கொடுப்பினான். அப்ப அவைய இதுலதான் கொஞ்ச காலம் போனது. அப்புறம் அம்மாவுக்கும் தோட்ட வேலைகளுக்கு போறவா, வீட்டு வேலைகளுக்கு கூட போனவா. அதுக்கு பிறகு நாளையில ரத்தங்கள் எல்லாமே ரத்தக்காரி ஆயிட்டா. அப்ப கடிதம் கொண்டு எழுதினவா இயற்கை கேம்புகள் கொடுப்போம். அதை கவனிக்கிட்டாங்க. 3 வருஷமா அம்மா யார்டையுமே உங்களுக்கு போய் தெரியல, அப்பாவை விடுங்கன்னு சொல்லித்தான் கேட்டுக்கொண்டு திரும்பிடுவா. அதுக்கு பிறகுதான் இயலாத கட்டத்துல லெட்டர் எழுதி கொட்டமானுக்கு சொல்லி அரசியல் புலனாய்வு பிரிவு இருந்தது. அப்ப அவருக்கு இஞ்ச உள்ள கேம்ப் மூலமா அனுப்பினவா கொடுப்பினவன் சொல்லி. ஆனா உண்மையிலேயே கொடுக்கப்பட்டார் கல்யாண கேம்புக்கு தான் போனாங்க. கஷ்டமண்டா எழுதித்தான் போனீங்கள், நாங்கள அனுப்பி பாக்குறோம் அம்மாட்ட. அப்ப அம்மா அந்த கடிதத்திலே வந்து நான் கஷ்டம் இந்த கணவரை விடுதலை செய்யும் அல்லாத எனக்கு ஏதாவது உதவி செய்யும் இந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு தான் எழுதினவா. எழுதி கூட உண்மையிலேயே அந்த கடிதம் அங்க கொடுக்கப்பட்டிருக்குது. கொடுத்து ஒரு 2 கிழமையால 2 பெண் புலி உறுப்பினர்கள் வந்தவர். ஒரு ஆளுடைய பேர் ரோகிணியாக்கான்னு சொல்லி மற்ற வழக்கு தெரியாதவர்களுக்கு 2 பேரும் வந்து வடிகள் எல்லாம் கதைச்சு எங்களுக்கு அம்மாவுக்கு உடுப்பு எல்லாருக்கும் உடுப்பு கொண்டு வந்தவர். உடுப்புகளை வளர்த்து தந்து சமைத்த சாப்பாடு சாமான் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு சொல்லி அம்மா சொன்னேன் இதுகள் தந்து எனக்கு ஒரு பீன நீங்கள் அவரை விடுதலை செய்யறதுக்குரிய வளங்க. அவ சொன்னா அவற்ற விடுதலைகள் அம்மா கொடுக்க நீங்கள் வந்து எங்களோட புள்ளியில செய்யறப்போ புள்ளிகளை கொண்டு வந்து செஞ்சோலையில விடுங்க நல்லா வளர்த்து நல்ல இதா வந்துருக்கணும் இப்படி இருந்து கஷ்டப்படாது. அப்பா அம்மா சொன்னா நான் தொழில் நீங்கள் என்ன அப்படி இல்லை. இப்ப அவ வேடம் வரைக்கு நான் இந்த பிள்ளைகளை பார்க்கறதுக்குரிய ஏதாவது வருமானம் கொண்டு விட்டுட்டான். ஒரு லெட்டர் தாங்களே எழுதி தந்தது கொடுத்தேன். இதை கொண்டு சுண்ணாத்துல அசம்பிளி போட்டு இருந்தது முந்தி. அதுலதான் இல்ல நீதிமன்றம் இல்ல, அது வந்து அசம்பிளியை போட்டு சேர்ச் வந்து சபை உண்டு. அந்த சபைக்கு ஒரு சைட்ல அந்த வீட்டில ஒரு பகுதிய இது தமிழர் புனர்வாழ்வு கழகம் வந்து விடுதலை புலிகள் நடத்தி கொண்டிருக்கிறது. அதுல ஜெயாண்டு ஒரு அக்கா சிதவா இப்போ இருக்கிற உயிரில சிவேஸ் அண்ணைன்றதால கல்யாணம் கட்டி இருக்கிறார். அப்ப அங்க போய் நீங்க இந்த கடிதத்தை கொடுங்க உங்களுக்கு மாசம் உதவி செய்ய போட்டேன்.
அப்ப அதை நாங்க ஒவ்வொரு மாசம் So, கொடுத்து விடுதலை புலிகள் உங்களுக்கு காசு வருது அதே அமைப்பு தான் அது உணர்வு அந்த காலத்துல எல்லாமே அவைக்கிறதுலதான் இருந்துச்சு டிஆர்ஓ ஆபீஸ் அதுல போக 200 காசு மாசம் மாசம் நிவாரணம் தருது அதுலயும் எல்லா குடும்பமும் பாதிக்க அவையால கடத்தி கொண்டு போன எல்லா குடும்பமும் வருகிட்டு பிள்ளைகளை கூட்டி போனா அதுல நாங்களும் போனது சரிக்கணும் அதை கொண்டு வந்துதான் தங்களை வளர்த்து கொண்டு இருந்தாங்க. நாட்கள் நகர்ந்தது உங்களுக்கு உங்களோட தந்தை ஏன் கைது செய்யப்பட்டார் என்று தெரியாது, அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனா அதை மறந்து போக விடாமல் எந்த நாளும் நினைவு கூட்டி கொண்டு இருந்தார் பிள்ளைகள். என்னன்னு சொன்னா வரிவினம் பஸ் எல்லாம் கொண்டு வரணும் அதை கடத்தி கொண்டு போன ஆக்கள் குடும்பங்கள் தான் ஏற்றிக்கணும். என்னன்னு சொன்னா கூட அவரை கொண்டு வர போறோம் வாங்குவோம் அம்மா பஸ் எல்லாம் கொண்டு வர அது அப்படின்ற ஒவ்வொரு மீட்டிங்களுக்கு எங்களை கொண்டு போறதுக்கு அரசியல் சம்பந்தமான மீட்டிங்கள் மற்றவருக்கா அது என்ன அரசியல் கட்சிகள் கூட்டத்துல ஆக்கள் சேர்க்கிற மாதிரி இப்ப பாதிக்கப்பட்ட குடும்பங்களையே ஏற்றி கொண்டு வந்து நாங்கள் கதைக்க மாட்டோம்னு நினைச்சிருச்சு. அப்ப தங்களுக்கு சார்பா எங்களை இப்ப கையெட்டியில இப்ப கொடி குட்டி ஒன்னைக்கு தானே அதே மாதிரி எங்களை கொண்டு போறது இல்ல வாங்கொண்டா நாங்கள் எல்லாம் வலிக்கிட்டு தருவோம். அம்மாவே எங்களை ஒருக்கா கிட்டு பூங்கான்னு சொல்லி பூங்காவை கூட்டி கொண்டு போறோமான்னு சொல்லி அப்ப விளையாடலாம் கொள்ளலாம் நல்ல ஞாபகம் அது. அப்ப விளையாடன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் வலிக்கிட்டாச்சு எல்லாரும் உண்மையிலேயே கிட்ட பூங்கான்னு சொல்ற சங்கிலியன் பூங்கா இருக்கு அங்க கொண்டே விட்டுட்டீங்க. அப்ப கொஞ்ச நேரம் இல்லாம ஒரு பார்க்கலாம் கொஞ்ச நேரம் தலையில இறங்கி இருக்க சொல்லியாச்சு கொஞ்சம் சரியான அப்ப யாரோ எங்களோட ஜனாதிபதி யாரோ வேற எனக்கு ஞாபகம் எல்லாரும் ஏறி போட்டு சொன்னவங்க எல்லாம் வந்து பெரிய ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடந்துட்டு அதுக்கு அப்புறம் எல்லாரும் ஓரம் கொண்ட அந்த பாட்டுக்கு பஸ்ஸுகள் ஏறி கொண்டு வந்து எங்களை இறங்கி விட்டது. அப்படி எப்படி ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் வந்து ஏற்றி கொண்டு போயிட்டே போய் எனக்கு அது மறந்து போக இல்லாம இருந்தது. எனக்கு அந்த ஞாபகம் போன்ற 6 வயசுல அப்படி மறக்கவே விடாமங்களை எந்த நாளும் பிள்ளைகளுக்குள்ளேயே வச்சு கொண்டு இருந்தது மறக்கவே இல்லை. முதல்ல உங்களை செஞ்சோலைக்கு வர சொல்லி கேட்டவ உங்களோட அம்மாவை விடுதலை புலிகளோட சேரச்சனை போராடுறது அப்புறம் டிஆர் மாசம் மாசம் அனுப்பிச்சுன்னா விரும்பாமலோ அவர்கள் தங்களுடைய வேலை பின்னலுக்குள்ள வச்சிருந்தேன். ஆனா அந்த நேரம் இப்ப யோசிக்கிறோம் நாங்கள் எங்களை வந்து அந்த ஒரு மூல செலவை செய்து வச்சிருந்த மாதிரி தான் தங்களுடைய தேவைகளுக்கு நாங்கள் எல்லாம் வந்து உண்மையில அவைக்கு சப்போர்ட் பண்ண இல்லை. அது என்ன நான் எல்லாம் வந்து நாங்க அவைக்கு இந்த நாப்பனை கொண்டே கொண்டுட்டீங்க நான் போய் அவைக்காண்டு சப்போர்ட் பண்ணிக்கல. ஆனா எங்களுக்கு சேர்வா தான் கொண்டு அன்றைக்கு தெரியாது கொண்டுட்டீங்கன்னா அப்பாவை கைது செய்த கொண்டு போய் அப்பா கொண்டு சித்திர பெருநாள் அதுகளுக்கு எல்லாம் கொண்டு உங்களுக்கும் அப்பாக்குமான தொடர்பு இப்ப தந்தைக்கு தந்த மகள் மீதுதான் கூடுதலா மிச்ச 3 பேருக்கும் தெரியாது சகல அப்பா பிடிச்சு 6 மாசத்தால நேற்றுதான் அந்த நேற்றைய தினம் நடந்த சம்பவம். ஆவணி மாசம் 24ஆம் தேதி அப்பாவுக்கு 6 மாசத்தால அப்பாட சகோதரங்கள் அம்மா அப்பா இந்த இரவு சாபாஸ் பண்ணு எல்லாரும் கூட இப்படியாக 4 நேற்று ஒரு இருக்கபடியே புலிகள் எங்கட அப்பா பிடிச்சு பிடிச்சது மாசி மாதம் ஆவணி மாசம் வரைக்கும் எல்லாரும் ஒரே வீடுகள் செத்த வீடு நடந்த மாதிரி தானே 3 பேர் இல்ல ஒரு வீட்டுல அப்ப எல்லாரும் ஒரே அமைதியா தான் இருந்த நாங்கள் எங்கட பார்த்துல ஒரு நாள் மழை பெஞ்சோண்டு இருக்கு. நேற்றைய தினம் 23ஆம் தேதி ஆவணி மாசம் 90ஆம் ஆண்டு மழை பெஞ்சோண்டு இருக்குது. அப்பவும் நல்ல ஒரு இதுதான் நல்ல ஒரு சீசன் தான் நடந்தோம். அப்ப கோயிலுக்கு போய் வந்தேன்னு சொன்னேன். நேற்று அத்தைக்கு கேட்டு நான் அப்போ கோயிலுக்கு போய் வந்தேன். வந்து இருக்க இரவு 10 மணிக்கு பிறகு பட்டாரங்கள் சத்தம் கதவில உடைச்சு அப்ப தாங்கள் எல்லாம் நிதிரி அளவுல நிற்காது தானும் என்னுடைய அப்பா அந்த கடைசி தள்ளியே தாங்கள் ஒழுங்கி விட்டு நம்ம பட்டாரங்க சத்தம் அப்பாவை இந்த வீடுதான் அந்த ஒழுங்கிய பெரிய வீடு நல்ல வசதியா எங்கட அப்பா இந்த வீடு நாங்கள் வந்து ஒரு குவார்டர்ஸ்ல இருக்கிறார்கள். அப்பாட தாயும் தகப்பனும் தங்கச்சியாரும் இருந்த வீடு. தங்கச்சியார் தம்பி 4 பேரும் இருந்தாரு. இருந்த வீடு அங்க மாமியிடமான முறால் இந்த 5 பேர் இருந்தாரு. அப்ப நித்திரையாடிக்கு வந்து 10 மணி போல தள்ளினதால கதவு திறந்தது. தாங்களே லைட் சுவிட்ச் எல்லாம் மூடினமா அப்ப ஒளிஞ்சு உடனே அருந்து பார்த்தா அந்த சளி வந்து கதையெல்லாம் போட்டுட்டு இருந்து சொன்னார் ஒளிம்பி வாங்க வழியில இல்ல. அப்ப இவர்கள் பயந்திருக்கணும் என்னடா இருந்தாலும் ஏற்றுமே கடத்தி கொண்டு உங்களோட மகனாக்களை நாங்கள் குற்றச்செயல்கள் செய்ததால உங்களுக்கு எதிராக செய்ததால கைது செய்துட்டோம்.
உங்களை இங்க இருக்க விடையிலாது, உங்களை விசாரிக்க வேணும். நாங்கள் நாடு பிடிச்ச பிறகு வாங்க, இப்ப நாங்கள் உங்களை இந்தியா அனுப்ப போறோம் சொல்லி இவ ஆளுது நாங்க போக மாட்டோம், விட்டு நாங்க அப்படி செய்யணும் குடியளவு கதைச்சுப்பாரு இல்லையான்னு சொல்லி எல்லாரும் கண்ணை பெரியார்கள் தானே புலி நிறைய புலிகள் வந்ததான் வந்து எல்லாரும் கண்ணங்களை கட்டியாச்சு, கட்டிட்டு எல்லாரையும் ரோசா பஸ்ல மலையிலால ஏத்தி போட்டு அதோடு சேர்த்து உங்களோட குடும்பத்தை அது அங்க அமளிப்பாட இங்க எங்களுடைய அம்மா என்ன செய்த எங்கட மச்சானாங்க வீட்டுல அப்ப இந்த செடி பொம்பருக்கு பதில ஹெலிகாப்டர் பொம்பருக்கு பயத்துல பங்கர்கள் வட்டி இருக்கிறாங்க வீட்டுக்கு விட்டு எல்லாட்ட விட்டு ஒரு பங்கருக்கு எங்கட மச்சானாங்க பங்கர் கொண்டு எங்க 4 பேரையும் போட்டுட்டு தானே புகுந்து ஒரு முடிப்பு போட்டினான் அதையில கடத்திக்கணும். அப்ப எங்களை முடிக்க எங்களோட அப்பாவோட கொஞ்சம் 2 சகோதரங்களும் இருக்குதானே அவையங்க வீட்டுக்காரு அப்பாட சமையன்ற குடும்பம் 3 பிள்ளைகளும் மனசியம் அவையுமே வந்து உங்களோட தகப்பனால கைது செய்யப்பட்டாங்கல்ல விடுவிக்கப்படாத குடும்பங்களைத்தான் தேடி தேடி அல்ல சத்தியம் குடும்பம்னு சொல்லி அவையும் ஏற்றியாச்சு, செல்வண்ண குடும்பம் என்ற அவையலையும் ஏற்றி மற்றது இது அந்த ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் அவையலைதான் அவையில கைது செய்துட்டு விடுதலை செய்த அந்த 5 பேரையும் தவிர மிச்சம் பெற்ற குடும்பங்களை தேடி தேடி அதுலயும் வந்து எங்களுடைய அப்பா சொல்லிவிட்ட புதிநாய மையகொண்டு நவைய பேக்களும் அந்த நபர்கள் தான் அந்த இரவிலையும் வந்து பேப்பரோட அறியலாம். எனக்கு தெரியாது, என்னுடைய அத்தை சொன்னாங்க அந்த 2 வாசிச்சு இந்த பேர்வழி சொல்லத்தான் நான் புலிகள் பிடிச்சு எல்லாரையும் கண்ணை கட்டி ஏற்றினேன். அப்ப அதுல எங்களோட அப்பாட 2 சகோதரங்களோட குடும்பத்தையும் ஏற்றிட்டாங்க. மற்றது நாங்களோட குடும்பம் தப்பினது மற்ற மாமிட்ட மகளும் அங்க கிடக்க போடுவான் நைட்டுல குமர் பிள்ளையாரா அவ ஏற்றிட்டாங்க. எல்லாரையும் கொண்டு போய் பூதர் மடம் கோப்பாயில ஒரு நாச்சாரத்துல நம்மள இரவு கொண்டு இறக்கினதான். இறக்கி முடியும் வரைக்கும் அதுலதான் பார்த்தா 80 பேரு கிட்ட நாங்கள் இருந்தவன் அதுல வேற இடத்தாக்களையும் வச்சிருந்தது. அப்ப 80 பேரு கிட்ட அப்ப தாங்கள் இந்த பிள்ளைங்க வாதாடினவே சொல்லிக்கணும், அவங்கள கொடுக்க விட வேணாம் சொல்லி இருக்கணும். நீங்க இருந்தா நீங்க தேசத்துல வரீங்களா, அதாவது நீங்கள இந்த விடையில நீங்க சொப்பின் பேக்குகளோட தான் போகலாம், உங்க உடுப்புகளை எடுத்துக்கொண்டு முஸ்லிம்கள் 90களில் கலைக்கப்பட்ட மாதிரி ஒரு பேக்கை தந்தா கொண்டரையில தான் இவை கண்ணகட்டானே கொண்டு வந்தது. அப்பவே சொல்லிக்கலாம் அப்ப ஆவணம் ஒன்றும் இல்லை, நாங்களே தான் போய் வீட்டு ஒவ்வொரு வாங்க ஒரு ஆளை கூட்டிட்டு உடுப்பு மட்டும்தான் எடுக்க சொல்லிட்டு உடுப்புகள் எடுத்துக்கொண்டு வேற அப்புறம் அடுத்த நாள் 2ஆம் நாள் திரும்ப கண்ணை கட்டி கொண்டு போய் அவன் கண்ணை விட்டு விட மணியந்தோட்டம் கடற்கரை சைட்டுன்னு சொல்றாரு. அந்த பெரியாள் தானே அப்ப அவன் தெரியும். அப்ப கண்ணாவிட்டோட மணியந்தோட்டம் அதுல மணியம் ஸ்டோர்ன்னு சொல்ற யாழ்ப்பாணத்துல கூட அவங்களோட ஓனராக ஒரு படகு இருக்கா. அந்த படகுல வெள்ளாடி ஏற்றி அனுப்பி விட்டுறான். இது கூட தமிழ் ராமேஸ்வரம் கடற்கரை சைட்டுல போய் ஒருங்கினப்புறம் அங்க தடுப்பு முகாங்க போட்டு ஊசி போட்டு தங்களுக்கு அந்த முகாங்க தான் அகதி பார்க்க வாழ்ந்தது. வாழ்ந்து 91ஆம் ஆண்டு 92ஆம் ஆண்டுல பெரிய ஐயா பெரிய கட்டாறுல இருந்தவர் அவர் வந்து திருவண்ணாமலைக்கு வந்து 15 தான் வேற ஒண்ணு அப்ப யாழ்ப்பாணம். அப்ப 92ஆம் ஆண்டுல அத்தையன் 15 கூட்டிங் வந்து வந்துட்டாங்க. ராமேஸ்வரம் இல்ல திருவண்ணாமலைக்கு அவை வந்த அவ சொல்ல மாட்டேன் இடையில 92ஆம் ஆண்டு அந்த முகாமில் இருந்த காலத்துல பிரதீப் காமி இந்த படுகொலை இந்த கரும்புலி படுகொலை செய்ததோட அங்க இவங்களுக்கு இருக்கையிலாம போயிட்டாங்க. இந்த தமிழர்களுக்கு சரியான ஒரு பயங்கரமான சூழ்நிலை ஏற்பட்டதால அப்ப தாங்கள் இங்க திரும்ப வர வேண்டி வந்ததால தாங்கள் 15 அப்பையாவும் அப்பம்மாவும் அத்தனையும் 15 இங்க வந்துட்டேன் பவுனியாக வந்த இடத்துல அப்பையாக 2 காலம் வாதம் வந்து நடக்க மாட்டேன். அப்ப அந்த மிஸ்டர் அருண்ட அம்மா அப்பாவும் எங்களோட அப்பாட அக்கா அம்மா வந்து எங்களுடைய அப்பாட அக்கா அவா டீச்சர் அங்க கொழும்புல அவா டீச்சர் அவட ஹஸ்பண்ட் வந்து பேப்பர் ஆசிரியர். அப்ப அவைய 2 பேரும் கெடுபடியான கைடு தான் இருந்தாலும் அவையில இதை வச்சுக்கொண்டு அங்க வந்து பவுனியாக 3 பேரையும் கூட்டிக்கொண்டு போய் அங்க வச்சுக்கிறாங்க. பெரியப்பா வந்து கட்டாறுல இருக்கு வந்து யாழ்ப்பாணம் வேற கேட்க அத்தியரி தன்னோட சேர்த்து பாருங்க திருவண்ணாமலை கடலால குட்டியோடு வந்தது. அங்க இந்தியா ராமேஸ்வரம் போய் ராமேஸ்வரத்துல இருந்து ராஜீவ்காந்தியோட பதிவு செய்து வந்து திருவண்ணாமலையில இருந்து வவுனியாவில வந்து எங்க போராடுறது வந்தாலும் இங்க வந்து வரையிலாக இயக்கத்துக்கு பிரச்சனைகள் துப்பாக்கி கடத்தல்கள் இருந்ததால வரையிலாம அப்ப அவைகள்
பெரியப்பா வந்து அத்திய மட்டும் கொடுக்கணும். இவ 2 பேரும் கொழும்பு கொடுத்தீங்கன்னா அவா போயிட்டாங்க பெரிய குடிக்கொண்டு போன 80,00,000 பேரும் திருப்பி வந்துட்டீங்க. இல்ல எல்லாரும் இல்ல இப்பவும் இருக்கணும். 2002 காலத்து வந்த பிறகு 2-3 பேர் வந்து இருக்கணும். நிறைய பேர் இருக்கணும். அந்த பந்தங்களும் அந்த காலத்துல அன்றைக்கு எல்லாரையும் படிக்க நீங்கள் 3 பேரும் 4 பேரும் 4-5 பேரும் அம்மாவும் பிள்ளைகளும் அதுக்கு பிறகு உங்களை தேடி வர இல்லையா? இல்ல அதுக்கு பிறகு தேடி நாங்கள் மாறி மாறி எங்களை சைக்கிள்ல எல்லாரும் எங்களோட சொந்த பந்தங்கள் இப்ப அமெரிக்கன் பாவங்கள் சைக்கிள்ல எல்லாமே இருக்கணும். சாவி செல்ல ஒழிச்சு அந்த ஊர்ல இருக்கவே விடையில படிக்க விடையில அந்த சம்பந்தத்துல இருக்கல. இப்படி இப்படி ஓடி திரிஞ்சதான் போகணும். பொக்குவில காந்திஜி ரோட்ல அம்மாட மச்சானாக்கள் இருக்கணும். நீங்கள் வந்து இலங்கை ராணுவத்தின் செல்லடிக்கோ அல்லது இலங்கை ராணுவம் உங்களை கரெக்டோ நீங்க ஒரு நாளும் ஓடித்திருக்கிறார். புலிகளால் எங்கட தமிழ் புலிகளாலதான் நாங்கள் ஓடித்திருந்தோம். அதுதான் எங்களுக்கு நிறைய பார்த்து அதுக்கும் உங்களுக்கு என்ன சரியா இந்தியா கல்வி அனுப்பி போட்டு வீட்டையும் பிடிச்சிட்டு பிடிக்காத அரசியல் துறை காரியாலயமாகவும் சிறுவர் பராமரிப்பு நிலையமாகவும் மற்றது ஒரு மீட்டிங்களுக்கு தம்மதியில் அவங்க வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 90ஆம் ஆண்டுகள்ல முஸ்லிம்களையும் வெளியேற்றி அவையில் அக்டோபர் மாசம் எங்கடையாக்கள் ஆகஸ்ட் மாசம் 2 மாதத்துக்கு முதல் ஒரு ப்ரீ கிளென்சிங் ஒன்று நடந்திருக்கு. நம்ம ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்த ஒரு குழு மட்டும்தான் அங்க ஆகப்பட்டது. இதுக்கு பிறகு துணுக்காயில அப்பாவும் சேர்ந்தவர்களோ அந்த முகாமில் இருந்தவருக்கு என்னென்ன நடந்தது நீங்க அறிஞ்சீங்கள். அப்படி அறிஞ்சிக்குள்ள அது எந்த மட்டும் உங்களுக்கு தகவல்கள் தெரியும்? இது நான் வந்து படிக்கிற காலத்துல கொஞ்சம் சுமூகமாய் பள்ளிக்கூடங்கள்ல உங்களுக்கு இது ஒரு மாணவர்கள் மத்தியில கேள்விகள் வேற இல்லையா? உங்க அப்பா கேட்கிறவைகள் அப்ப நாங்கள் புலிகளின் கட்டுப்பாட்டுல இருந்த காலம் வரைக்கும் நான் சொல்லுறதில்லை. ஒரு அம்மாவும் சொல்லிட்டாரு அப்படி சொல்ல வேணுமென்று எங்களுக்கு போனது சொன்னார்கள். அப்பா அங்க என்ன நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்பாவை இனம் தெரியாத நபர்கள் கடத்தி கொண்டு போட்டினோம் என்றுதான் சொல்லி சொன்னார்கள். உங்களுக்கு 100% புலிகள் கடத்தினேன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் சொல்ல மறைச்சிருந்தாங்க. சில இடங்கள்ல நான் சொல்லியிருக்கிறேன். அம்மா சொல்லாடி நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் புலிகளால கடத்தப்பட்டவர்களா ஆட்டோமேட்டிக்காவே நீங்கள் உடனே புலிகளால கடத்தப்பட்டாங்க. நான் இனம் தெரியாத நபரால கடத்தப்பட்டாங்க பேசாம இருப்பினாங்க. சரி கடத்தியாது புலிகளால கடத்தப்பட்டாங்க. ஏன் கடத்தினேன் உங்களோட அப்பா என்ன செய்தாரு? நீங்கள் குடும்ப இதுகள் எல்லாம் கேட்பீங்க. இந்த தியாகங்கள் இந்த இடம் எல்லாமே விரைச்சு கொண்டு போனா எனக்கு அதுக்கு பதில் சொல்லவே இல்லாது. எனக்கு கோவம் வரும் தெரியாது. நாங்கள் இழந்த நாட்கள் இப்பதான் அதை சொல்ல சமூகத்தாலேயே ஒரு குற்றவாளியாக்கப்பட்ட அந்த உணர்வு வந்திருந்தது. அந்த ஏற்கனவே நீங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகம் அந்த ஒடுக்குமுறை வந்து உங்களுக்கு அதை விட இது இன்னொரு இதுக்கு மேல இரட்டிப்பு அழுத்தம். ஏற்கனவே சமூகம் சொல்றாங்க இந்த அப்படியான ஆக்கள் இப்ப கடைசியா நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. துணுக்காய்க்கு போய் வந்த பிறகு என்னுடைய அம்மாண்ட சகோதரிகள் வந்து என்ன பார்க்கிற விதம் வந்து வேறு. ஏன் அவங்க அப்படி நடந்திருந்தாலும் பேசாம இருக்க வேணுமா? எல்லாரும் அவை சொல்லினாங்க என்னன்னா எல்லாரும் புலிகளோட தானே சேர்ந்து நிக்கிறோம். நீ அவைக்கு எதிராக எல்லாரும் இல்ல இந்த அவைக்கு தெரியாது எல்லாரும் புலிகளோட சேர்ந்து நிக்கிறாங்க. அவையில என்னோட கொஞ்சம் எதிர்ப்பு ஏன் போனீங்க. ஆனா எங்களோட அம்மாட சகோதரின்ற இன்னொரு கணவரையும் வந்து புலிகள் தான் யாழ்ப்பாணம் அவங்களை வந்து சுட்டு போனாங்க. அவர் வந்து அதுல பொறுப்பாளர் வவுனியாவன் அவருக்கும் ஒரு பிள்ளை இருப்பாங்க. நீங்கள் ஏன் இத உங்களோட சகோதரி அக்காண்ட சகோதரியார் ஏன் நீங்கள் புலிகளை இப்ப ஏன் உங்களை துணுக்காயில போய் நீங்கள் அப்பாவை கண்டுபிடிச்சு கொண்டு இல்லத்தான் ஏன் நீங்கள் இவ்வளவு தீவிரமா இல்லதான் அதுக்கான இல்லையாண்டு இல்ல இப்ப புடிச்சு கொடுத்தவையில 2-3 பேர் எங்களோட ஊர்லயே இருக்கு. நம்ம எங்களோட கண்ணுக்கு முன்னால நல்ல வசதியா புடிச்சு கொடுத்து வெய்யாத பிரச்சனையோட உள்ளுக்க போட்டினோம். மண்ணிக்குள்ள போய் வரையக்குள்ள போய் நியாயமன்றவர் இப்போ என்னுடைய அம்மான்ற வீட்டுக்கு பக்கத்துல இருக்குது. SMR இருக்குது. எல்லாருமே இருக்கு. நம்ம அவையில எந்த நேரம் நாங்கள் பாத்தீங்க எங்களுக்கு போகாம இருந்தேன். பெய்தியில போட்டு சாரு இல்ல அவர் செத்துட்டேன். அவர் செத்துட்டார். கூப்பிட்டு அப்பா இருக்கிறார். சாவச்சேரியில் அம்பியா வகுசி நடக்கிறார்.
அப்படி இங்க இருக்கிற நிறைய இருக்கு. இப்ப வேற நீங்க சொன்னீங்களே சளி வந்தவர் இருக்கிறாரா இல்லைன்னா அவரையும் தாடி பிடிக்க இருந்தா தாடி பிடிக்கலுமே. தினேஷ் என்றவர் கனடாவில் இருக்கிறார். அப்படி நிறைய பேர் இருக்கீங்க இருக்கிறவைய கூப்பிட்டு உண்மையா ஒத்துக்கொள்ள சொல்லணும். தினேஷ் என்றவர் இஞ்சத்த கேம்பொண்டுல பொறுப்பாளராக இருந்தவர். நீங்க ஹோண்டாவில கட்டப்பராயில கேம்பல் இருந்தது, குழி கேம்பல். அங்க அம்மா தேடி போயிட்டு அங்க இருந்தவர். அவரும் அம்மாவுக்கு பதில் சொல்லி அனுப்பியிருப்பார். சோப்பு புத்தகத்துல இருக்குது, நீங்கள் போங்கோ, அவர் காரிய குற்றா பிரிவு விசாரணைக்குள்ள உட்படுத்தவனும் போங்கோ, வராதைங்கோ, வந்தீங்க நம்மளை விட்டு போடுவோம்னு கூட இருக்கிறேன். அப்படி நிறைய பேர் இருக்கு. நம்ம இருக்கிறவையா சட்டத்துக்கு முன்னிறுத்தி விசாரணை செய்யல. அதுக்காகத்தான் நான் சொல்றேன். இப்ப துணுக்காய் பத முகாம் வந்து பிரபாகரனுடைய நேரடி கட்டுப்பாட்டு கீழ மல்லி என்றவர் இந்த பொறுப்புலதான் இருக்குது. அதுல காந்தி என்று சொல்ல கசாப்பு கடை காந்தி என்று சொல்லப்படுகின்றவர் தான் இந்த சித்திரவதைகளை மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுது. அப்படி ஏதாவது தகவல் நீங்க இப்ப மல்லி என்று சொல்லுறவற்ற தகவல் எனக்கு புலம்பெயர் தேசத்துல இருந்தாவே இந்த ஊர்ல இருந்தே ஒரு பெண்மணி தான் எனக்கு தகவல் தந்திருக்கிறார். அன்புமணி என்று சொல்லுறவர் முல்லைத்தீவுல கல்வி திணைக்களத்துல இருந்து வேலை செய்து கொண்டு இருந்தவர் இப்ப ரிட்டையரா இருக்கார். அவரை போயிட்டு அவர் தான் தமிழ் ஒரு வீட்டுக்குள்ள மாறி மாறி கல்யாணம் செய்தார் மல்லிங்க சகோதரர். அப்ப அவர்கள் இப்போ முல்லைத்தீவுல இருக்கணும். நான் இப்ப அவர்களை சந்திக்கிறதுக்கு தான் நான் தயார் பண்ணிட்டு. இந்த கசாப்புக்கடை காந்தி என்பவர் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர். தற்பொழுது தன்னை ஒரு சுவாமியாக சொல்லிக்கொண்டு கனடாவில் இருக்கின்ற அவருடைய பேர் வந்து அவருடைய ஊரை சேர்ந்தவர். இருவரும் நண்பர்கள் என்று சொல்லப்படுறது. இப்ப இந்த விஷயத்தை நீங்கள் திருப்பி மீள கொண்டு வரதன் மூலம் என்னத்தை சாதிக்கலாம் என்று நினைக்கிறேன். சாதிப்பது இருக்க புலிகள் செய்த கொலைகள் கடத்தல்கள் எல்லாத்தையும் தெரியப்படுத்தவும் இல்லை. தெரியப்படுத்த புலிகள் மட்டும்தான், ராணுவம் மட்டும்தான், மற்ற புற இயக்கம் மட்டும்தான் கொலைகள் கடத்தல்கள் செய்தது சொல்லினந்தான். இப்ப புலிகளும் செய்ததை சொல்லலாம். புலிகளால் செய்தது நிறைய பேர் இருக்கிறேன் என்று சொல்லுறதுக்கு. ஆனா பயப்படுகிறது ஜனங்கள். இப்ப நான் முழுக்காகி போய் வந்த பிறகு என்னுடைய 1000 பேர் கிட்ட தொடர்பு கொண்டு எங்களுக்கு நேற்று வரை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். தந்தை அங்கத்துறைக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ஓய போறதில்லை. இந்த உயிரியல் என்ன இல்லாம பண்ணலாம். ஆனா நான் இப்ப ஆரம்பிச்சு வச்சிருக்கேன் தானே துணுக்காயில இந்த சம்பவம் நடந்த உண்மையை அதை வந்து தொடர்ச்சியா இதுகள் பேசப்பட வேணும், விசாரிக்கப்பட வேணும். இருக்கிறவையில் அதோட சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டனைகள் கொடுத்தே ஆகும். அப்பதான் எங்களுடைய அப்பா மாதிரி கொல்லப்பட்டவர்களுடைய குடும்பங்களுக்கு வந்து சரியான இப்ப உங்களுக்கு எதிரானவர்கள் அல்லது விடுதலை புலிகள் சார்பானவர்களுக்கு வைக்கிறதுக்கு விமர்சனம் என்னென்றால் புலிகள் இல்லை, பிரபாகரனும் இல்லை, பிரபாகரன குடும்பமும் இல்லை, பொட்டலும் இல்லை, பொட்டல குடும்பமும் இல்லை, ஒருத்தரும் இல்லை. இப்ப யாரை தாண்டிக்கிறது? மக்கள் தான் புலிகள், புலிகள் தான் மக்கள் என்று சொல்லி நிறைய பேர் இருக்கிறது தான் எனக்கு புலி என்று சொல்லிக்கொண்டு. அதான் யார் யார் தாங்கள் எல்லாம் புலிகளுடைய அரசியலை முன்னெடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்த மீள் உருவாக்கம் செய்கிற ஆயுதங்கள் வச்சு குடிபடுறார்கள். நேரடியாகவே எனக்கு சமூக வலைத்தளங்கள் அச்சுறுத்தல்கள் இருக்கிற நிறைய பேர். அவை எல்லாரையும் நான் இப்ப ஒரு வழக்கொண்டு தொடர்றதா இருந்தா நிறைய பேரை நான் அந்த வழக்குல நினைச்சு கொண்டு நான் இந்த சம்பவத்துக்கு நீதியை கேட்டுக்கொள்ளலாம். இவர்களை கைது செய்து தண்டிக்கப்பட வேண்டும் அல்லது யார் யார் தங்களை புலிகள் என்று சொல்கிறார்கள் அல்லது புலிகளுடைய அரசியலை முன்னெடுக்கிறதா சொல்கிறார்கள் அவர்கள் இந்த சித்திரவதைகளுக்கு மன்னிப்பு கேட்கணும் நினைக்கிறீங்க. தண்டிக்கிறதுக்கு வந்து நீங்கள் உங்கள்ட்ட இருக்கிற ஆதாரங்கள் போகாது. ஏன்னா அந்த ஆதாரங்கள் இந்நேரம் இந்த தண்டனை இந்த விஷயத்தை கொமிட் பண்ணினாருன்னு சொல்றது சரியான கஷ்டம் தானே. உங்களோட தந்தைய இன்னார் தான் கைது செய்தார், இன்னார் தான் அடிச்சார், இன்னார் தான் நிலத்தை பிடிங்கினார், இன்னார் தான் அவருக்கு மேல சிறுநீர் அடிச்சார் என்று சொல்றதற்கு ஆதாரங்கள் எடுக்கிறார். நீண்ட காலம் கடந்தது நிறைய பேர் உயிரோடு இருக்கிறார். அப்ப நீங்கள் சம்பந்தப்பட்டவர்களை கண்டிக்கணும் என்று நினைக்கிறீங்களா இல்லது குறைஞ்சபட்சம் இந்த புலிகளை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறவர்கள் கடந்த கால தவறுகளுக்காக உண்மையிலேயே மன்னிப்பு கேட்கணும் என்றதான் மன்னிப்பு கேட்க வேணும் முதலாவது. மற்றது வந்து உண்மையே உண்மையின்படி சொல்லியே ஆகணும். இல்லையாண்டு சொல்லிடும், இல்லையாண்ட ஒரு காலமும் சொல்ல முடியாது. அதே முக்கியம். ஏன் அவர்கள் நாங்கள் இதெல்லாம் செய்தோம் என்கிற தவறுகளுக்காக வருந்துகிறோம் மன்னிப்பு கொடுக்கிறது ஏன் உங்களுக்கு அவ்வளவு முக்கியம்? இல்ல எங்களுக்கு இந்த உள்ள குமுறல் வந்து அவங்களுக்கு ஒரு உயிரத்தானே கொடுத்த நாங்கள் கொந்தளிச்சு கொண்டு இருக்குது. அப்ப இவியல் இல்ல இல்லைன்னு சொல்ல இன்னும் எங்களுக்கு அது
ஒரு சொல்ல தெரியல எனக்கு. சாதாரண மனுஷன் தான் எங்களோட உணர்வுகள் வந்து இன்னும் வேகமாக ஒரு துரோகி பட்டத்தை சுமந்து கொண்டு இல்லாத ஒன்றை அப்ப இவியல் வந்து ஒத்துக்கொள்ளவனும் மற்ற நடந்த விஷயங்களை சொல்ல வேணும். அதைத்தான் விசாரிக்க அவர்கள் ஒத்துக்கொள்வதன் மூலம் தான் எதிர்காலத்துல இவ்வாறான சம்பவங்கள் நடக்காமல் தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது. எங்கட வீடுகள்லயே சில பேருக்கு தெரியாது அந்த விஷயங்கள் புலிகள் செய்த இது. இப்ப வளர்ந்து வர புள்ள கூட புலியண்டா என்ன புலிய போடுதோல்க்கு வரலாறே தெரியாத பிள்ளைகள் பிள்ளையான இதுகளை தான் சொல்லி கொண்டு இதே விஷயத்தை எதிர்காலத்துல செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப எனக்கு தெரியாது சொல்ல இப்படி நடந்த சம்பவம் உண்மை கண்டு ஒத்துக்கொள்ள வேணும். மன்னிப்பு விசாரிக்கப்படுறது தண்டனைகள் படுறது அடுத்த முதலாவது ஒத்துக்கொள்ள வேணும். எங்களோட சமூகத்துல ஒரு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல வெளிநாடுகள்ல வந்து பிள்ளைகளுக்கு வரலாறு படிப்பிக்க ஆங்கில வரலாறுன்றது ஹொரிபிள் ஹிஸ்டரி, ஒரு கொடிய வரலாறு. அந்த கொடிய வரலாறு என்னன்றது வரலாறு வந்து புனிதமாக்கப்பட தேவையில்லை. ஏன்னா எங்க சமூகத்துக்குள்ளேயே எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் நூற்றுக்கணக்கில் இல்லை ஆயிரக்கணக்கில் பலி கொடுத்திருக்கிறோம் தேவையில்லாம. ஒரு கொடுமையான வரலாறு ஒன்று இருக்குது. அந்த வரலாறை வந்து நாங்கள் புனிதப்படுத்துறதன் மூலம் எல்லாம் சரிய நிலைமைக்கு வந்துடும். அதாவது ஆட்களை சித்திரவதை செய்வது, அவர்கள் மீது கைது செய்யப்பட்டவர்கள் மீது சிறுநீர் கழிக்கிறது அல்லது அவர்களை துன்புறுத்துறது, எந்தெந்த வகையில எல்லாம் சித்திரவதை செய்தால் ஒரு மனிதனுக்கு கூடுதலான துன்பம் நிகழும் என்றதை ஆராய்ந்து சித்திரவதை செய்கிறது. இது எல்லாத்தையும் நாங்கள் புனிதப்படுத்துறது மிக ஆபத்தானதாக இருக்கும் நினைக்கிறேன். அதான் அந்த அந்த நோக்கத்தில தான் தயானி தங்கத்துறை தன்னுடைய தந்தைக்கான இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிற. நிச்சயமாக வரலாற்றுல வந்து நாங்கள் தவறு விடுகின்ற பொழுது அந்த தவறை நாங்கள் திருத்திக் கொள்வோம். இல்லை என்று சொன்ன வரலாற்று தவறுகள் மீள நடைபெறும். அந்த அடிப்படையில இந்த நீண்ட உரையாடலை மனம் திறந்து எங்களுடைய அந்த துன்பியல் நிகழ்வுகளை கலந்து கொண்டமைக்கு மிக்க